அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி அங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குமுறல் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்க உள்ள மக்கள் வந்து 60 ஆண்டுகளாக அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னையை விட்டு வெளியில தள்ளுறாங்க தம்பி. இது வந்து கூவம் நதிக்கரை. இந்த கரையில வந்து ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அது அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுபவர்கள், இந்த பக்கம் கோடீஸ்வரர்கள். எதுக்கு நான் என்ன சொல்றேன், எதுக்கு இடிக்கிறீங்க? நீ மாற்று இடம் தர்றீங்கல்ல, தொகை தர்றீங்கல்ல, அப்ப வந்து அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா? திராவிட மாடல் என்றாலே அந்த திருட்டு உருட்டு சுருட்டு எல்லாமே இருக்கும். உட்காந்து உயிரோட உட்காந்துருக்காங்க, சட்டி பானையை வரைக்கும் அடிச்சு கொட்டுறான். முத்துராமலிங்க தேவர்லாம் எவ்வளோ சொத்தே கொடுத்துட்டு போனார். இப்போ ஸ்டாலினுக்கு என்ன நடந்துச்சுன்னு போய் கேளுங்க. அப்படியா? அனகாபுத்தூரா எங்க இருக்கு? அடிச்சாங்களா? எப்போ? வண்டியா கேட்பாரு. உதயநிதிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி அனகாபுத்தூர் அது எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் ஓடுவாரு. ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள மக்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க. அவ்வளவு மக்கள் வாக்கு செலுத்தி தான் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏவும் எம்பியும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு அம்மா வந்து சீமான் அவர்கள் மேல கட்டி பிடிச்சி அழுவும் போது அவங்களுடைய வழி என்னங்கிறது, அது எந்த கட்சியை சார்ந்து இந்த இந்த விஷயத்தை நான் முன்னாடி வைக்கல. ஒரு பொது மனிதனா அந்த இடத்துல எனக்கு கஷ்டம் தான் ஏற்படும். அப்படிதான் இருந்துச்சு. என் வீடு இடிஞ்சாலும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது ஏற்புடையதுதான். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அனகாபுத்தூர் போயிருந்தாங்க. அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி அங்க நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குமுறல் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன நடக்குது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி அதை எப்படி கையாளுது? நாங்க ரொம்ப வருத்தத்தோட பாக்குறோம் தம்பி. எப்படின்னா, மக்கள் வந்து வாழ்வதற்கு தான் ஒரு நாடு, மக்கள் நல்லா வாழ்றத பாக்குறதுக்கு தான் ஒரு அரசியல்வாதி இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்க, அங்க உள்ள மக்கள் வந்து 60 ஆண்டுகளாக அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது 3 தலைமுறை, பாட்டி, அவங்களோட மகள், அதற்கு கீழே மகள், பேத்தி, 3 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக அவர்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்தது தமிழக அரசு, ஓட்டர் ஐடி கொடுத்தது தமிழக அரசு, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தது தமிழக அரசு, வீடு மின் இணைப்பு கொடுத்தது தமிழக அரசு, எல்லாமே செஞ்சது இல்ல. அப்பெல்லாம் தெரியலையா அவர்கள் வந்து புறம்போக்கு என்று தெரியலையா? அந்த இடத்துக்கும் அவர்களும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியலையா? அந்த பகுதியில தானே தம்பி அண்ணா திமுகவாகட்டும் திமுகவாகட்டும் 70 வருட ஆண்டு காலமா இவங்க வந்து 75 வருஷமா இருக்கிறாங்க அந்த 2 கட்சியும். என்னடா கட்சியை குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. யார் வந்து அங்க இதை செய்யறாங்களோ அவங்க பத்தி பேச முடியும். கண்டிப்பா நாங்க நாம் தமிழர்னாக்கா வந்து அவங்கள பகையாளி கிடையாது, உண்மையா பேசுவோம், நாங்க நேர்மையா பேசுவோம், இன்னும் சத்தமா பேசுவோம். நாங்க வந்து உண்மையிலேயே நான் வந்து மக்களுக்கானவர்கள். நாங்க நாம் தமிழர் கட்சி பொதுவா வந்து மக்கள் நல்லா இருக்கணும், நலமா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், ஆண்கள் குடிக்காம இருக்கணும், இந்த மாதிரி சில கொள்கைகள்லாம் நாங்க வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து கஷ்டப்படும் பொழுது எங்களை தாங்க முடிய மாட்டேங்குது. அண்ணா அதனாலதான் ஓடி போறாரு. சரி, இந்த மக்களை வந்து நேத்து 60 ஆண்டு காலம் கழிச்சு அந்த இடத்தை ஏன் இடிக்கணும்? அந்த காரணம் என்னன்னா, நடைப்பயிற்சி செய்வதற்கு ஒரு சாலை அமைக்கணும். கவர்மெண்ட் அமைக்குதா? திமுக அரசாங்கம். அதற்கு வந்து அந்த மக்களை வந்து இடிச்சு வெளியில விரட்டினா அதை முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கலாம், சொல்லலாம், அவர்களுக்கு மாற்று இடம் தரலாம், ஒரு நிவாரணம் தரலாம். மாற்று இடம் தான் தராங்களே. யாரு? எங்க தம்பி தர்றாங்க. செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், சென்னையை விட்டு வெளியில தள்ளுறாங்க தம்பி. இப்போ மெரினா பீச்ல வந்து மீனவர்கள் எல்லாம் வெளியில தள்ளினாங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்வாதாரம் போயிடுச்சு. அவர்கள் வந்து கடல் சார்ந்தும் வாழ்றவங்க மீனவர்கள். அவர்கள் கொண்டு போய் ஒரு வயல்வெளியில விட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த மீனவர்கள் வாழ்வு அழிஞ்சு போச்சு. இந்த மெரினா பீச்ல இருந்து மீனவர்கள் போனாங்களே, அந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல இது வரைக்கும். கிடைக்காம நிறைய பேர் வந்து குற்றவாளி ஆயிட்டாங்க. குற்றவாளி ஆயிட்டு காவல்துறை கண்காணிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க நிறைய இளைஞர்கள். நாங்க போயிருந்தோம் அந்த பகுதிக்கு, செம்மஞ்சேரி, கண்ணகி நகருக்கெல்லாம் போய் நாங்க ஒரு இதா போயிருந்தோம். போய் பார்க்கும் பொழுது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பிள்ளைங்களுக்குலாம் வந்து இங்க ஸ்கூல் வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, எங்க பிள்ளைங்க வந்து தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பசி, வறுமை. ஒட்டுமொத்தமா அப்பயும் சரி இப்பயும் சரி திமுக அரசு இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய மக்களை அகற்றதுக்கான வழிகளை தான் பார்த்துட்டு இருக்குங்கிறீங்களா? இது யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா? பணம் வச்சிருக்க பெரிய கோடீஸ்வரர்களுக்கான அரசா? மக்களுக்கான அரசு.
அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இங்க இருக்க சென்னை 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கான கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பூங்கா அமைக்கிறது இந்த சென்னையில இதுக்கு முன்னாடி இருந்ததை தாண்டி இப்ப மேன்மைப்படுத்திருக்காங்க. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா முன்னாடி வந்து இந்த அளவுக்கு பாலங்கள் இல்ல, இந்த அளவுக்கு பூங்காக்கள் இல்ல, இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இப்ப அதை மேம்படுத்திருக்காங்க. குறைகள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி பாக்குதாங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. எல்லாமும் எல்லாருக்கும் வேணும். நாங்க என்ன சொன்னா கல்வியை கொடுத்துதான் இருக்காங்க. கல்வி எங்க தம்பி இது ஃபீஸ் கட்ட முடியல தம்பி. 1 லட்சம் ரூபாய் எங்க ஃபீஸ்? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே முக்கியம். கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா ஆசிரியர் பாடம் நடத்துறது கிடையாது, பள்ளி அறை கிடையாது. நிறைய அரசாங்க பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு டாய்லெட் வசதி. இப்ப வந்து காலம் மாறிச்சு தம்பி. இப்பயுமேமா நான் வந்து கவர்மெண்ட் பள்ளியில படிச்சேன். நானும் கவர்மெண்ட் பள்ளியில தான் படிச்சேன். ஓகேங்களா? இப்ப இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி, அரசு உயர்நிலை பள்ளி வந்து எந்த வகையில குறைபாடா இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப அவங்க பாடம் நடத்தாம இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு விழுக்காடுல தேர்ச்சி பெற்றிருப்பாங்களா ஒரு கேள்வி இருக்கு. சரி, ஓகேங்களா? 499 மார்க் வாங்குறாங்க, 493 மார்க் வாங்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க? கவர்மெண்ட் ஆசிரியர் அங்க அறிவு பயன்படுத்தவே இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி தம்பி? எல்லாருக்கும் அது பிடிக்காது தம்பி. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காதுங்கிறது. இப்ப சுத்தம் பத்தாது தம்பி. நாங்கெல்லாம் அரசாங்க பள்ளியில தான் படிச்சோம். அப்ப இருந்த நிலை வேறு. இப்ப நீங்க அரசாங்கம் உடைஞ்ச கட்டடம் ஓடு தொங்கிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்க சூரியன் வந்து உள்ள வர்றாரு, மேல இருக்கிற சூரியன் வந்து நம்ம கல்வி அறைக்குள்ள வர்றாரு. கழிப்பிடம் சரி கிடையாது, ஒரு தண்ணீர் சுத்தம் கிடையாது, பைப்பு கிடையாது. பாத்திரம் போய் நீங்க சொல்றீங்கல்ல சூரியன் உள்ள வருது. இது முன்னாடி நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள் கூரை அமைப்புல இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு எல்லாம். இப்ப அப்படி இல்ல. நான் பார்த்த பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இப்ப நீங்க பொதுவெளியில வைக்கும் போது பொதுவா இருக்கக்கூடிய அரசு பள்ளி அனைத்துமே சொல்லக்கூடிய ஒரு வகையில அப்ப நான் பார்க்கக்கூடிய அரசு பள்ளிகள் வந்து எப்படி நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அனகாபுத்தூர் இஷ்யூல இத்தனை வருஷம் 60 ஆண்டு காலங்களா இல்லாம இப்ப இந்த ஆட்சியில மட்டும், ஏன்னா இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. அப்ப நடைபாதை அமைக்காத ஆட்சி இப்ப நடைபாதை அமைக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நடுப்புற கூவம் ஆறு, இது வந்து கூவம் நதிக்கரை. இந்த கரையில வந்து ஏழைகள் பிற்படுத்தப்பட்டவர்கள், அது அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுபவர்கள். இந்த பக்கம் கோடீஸ்வரர்கள். ஏழை மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவுதான் எங்களோட கேள்வி. சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் வந்ததுல இருந்து அவரோட வேலை வந்து கோயில் இடிக்கிறது, கடையை இடிக்கிறது, வீட்டு. இதுதானே அரசாங்கம். கோயிலை புதுப்பிக்கவே இல்லையா? கோயிலை புதுப்பிச்சு 9 கோயில். நான் என்ன சொல்றேன்னா தம்பி, உங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டு பக்கத்துல 3 வயிற்று அடிக்கக்கூடாது தம்பி. நீங்க வந்து ஒரு மாணவன் வந்து படிக்க கல்வி இல்லைன்றக்கான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். அதை விட்டு நீ படிக்காத போ, நீ போய் கஞ்சாவி, நீ சாராவின்னு சொன்னா நான் மனுஷன் கிடையாது. நீங்க செய்யுங்க. என்ன பண்ணோம்? ஒரு தொகை கொடுத்துருக்கணும், இல்ல மாற்று இடம் கொடுத்துருக்கணும். மாற்று இடம் அவங்க தராங்களா மேம்? எப்ப தர்றாங்க? அப்ப ஏன் நான் கதறாங்க அப்படி? எதுக்கு? நான் என்ன சொல்றேன், எதுக்கு இடிக்கிறீங்க? நீங்க மாற்று இடம் தர்றீங்கல்ல, தொகை தர்றீங்கல்ல, அப்ப வந்து அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கல. அவங்க ஒத்துக்கல. அவங்களுடைய காரணம் என்னுடைய வாழ்வாதாரம் இங்கதான் இருக்கு, நான் வாழ்வாதாரத்தை எப்படி விட்டு போக ஒத்துக்கல. அப்ப எப்படி வீட்டை எப்படி இடிக்க முடியும்? நடைபாதை அமைக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அங்க கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க போறாங்க, அங்க ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புது. அது எந்த வகையில நீங்க பாக்குறீங்க? எனக்கு இங்க ஏன்னா உங்களுடைய தரப்புல இருந்து நடைபாதை திராவிட மாடல் என்றாலே கார்ப்பரேட் கம்பெனி தான். ஓகே, திராவிட மாடல் என்றாலே அது திருட்டு உருட்டு சுருட்டு எல்லாமே இருக்கும். நான் என்ன கேட்குறேன் தம்பி, நான் வந்து மக்களை வந்து பாவம், கண்டிப்பா மக்கள் பாவம். இது வந்து ஏன்னா அவங்க அப்பா அப்படிதான் செய்வாரு. என்னடா அந்த திமுகவே நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அண்ணா திமுக அந்த மாதிரி பண்ணல தம்பி. அண்ணா திமுக ஆட்சி பண்ணிச்சு, ஆனா அண்ணா திமுக இடியல் வேலை எல்லாம் பண்ணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான் சொன்னாங்க, என்ன மாற்றம் அங்கேயும் சுரண்டல் அங்கேயும் சுரண்டல், இங்கேயும் நீங்க லைட்டா அண்ணா திமுகவுக்கு கொஞ்சம் கரிசனம் கட்டுற மாதிரி இருக்கு. கரிசனம் கட்டல, அதாவது இவ்வளோ அராஜகம் பண்ணல. ஓரளவு அடிப்பாங்க, அப்படி கொஞ்சம் வலிக்காம அடிப்பாங்க. எல்லாம் திருட்டு கூட்டுதான், திருட்டு கூட்டு திருவண்ணாமலை ரெண்டுமே. அண்ணா திமுகவும் திருட்டு கூட்டுதான். இவங்க வந்து டைரக்டா குத்துனா துணிஞ்சு எல்லாரும் பார்த்தாலும் குத்துறது. நான் முத்தமிழர் கலைஞருடைய மகன்டா, நான் வந்து இந்த தமிழ்நாட்டின் அரசன்டா, நான் இளவரசன்டான்னு சொல்லிட்டு 8 தலை மூஞ்சில குத்துறது. திராவிட மாடல் இது வந்து இதை செய்யும். ஆனா 2 கட்சியும் ஒண்ணுதான். அரசியலுக்கு வாங்க, முதலமைச்சரா நீங்க மக்களை கொஞ்சம் பாருங்க.
நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு தம்பி. இதை நாம் தமிழ் நிறைய நான் பேசிட்டேன். பேசி 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 அவங்க காதெல்லாம் செவிடா இருக்கு. சாராய கடை நிறைய ஆயிடுச்சு, கஞ்சா நிறைய ஆயிடுச்சு, கற்பழிப்பு நிறைய ஆயிடுச்சு. இதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த திராணி இல்லாதவர்கள் ஏழை மக்கள் வயிற்றுல ஏன் தம்பி அடிக்கணும்? இப்போ இதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன 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 முன்னீடு எடுத்திருக்கு, என்னென்ன அடுத்த அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். போராட்டம் நடத்த போறீங்க? போராட்டம் நடத்துறது இல்ல, அதாவது அவங்க செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டுறோம். அவங்களாம் தம்பி மாளிகையில் இருக்காங்க தம்பி. அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு என்ன நடந்துச்சுன்னு போய் கேளுங்க. அப்படியா? அனகாபுத்தூரா எங்க இருக்கு, இடிச்சாங்களா, எப்போ, வண்டியா கேட்பாரு. உதயநிதிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி அனகாபுத்தூர் அது எனக்கு தெரியாதுன்ட்டு அவர் ஓடுவாரு. கனிமொழிகிட்ட கேளுங்க, என்னடா திமுகவே சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆளும் கட்சி அவர்கள் தானே நேற்று போய் இடிச்சாங்க. இடியலரசா மாறி போச்சு தம்பி. எல்லா இடத்துலையும் இடிக்கிறாங்க. இடிச்சு ஏழைகள் அந்த கோயில் வாசல்ல 40 வருஷம் 50 வருஷம் சின்னோண்டு கடை, ஒரு வெத்தலை பாக்கு 5 ரூபா வெத்தலை பாக்கு, 10 ரூபா பூ, 20 ரூபா தேங்காய் வச்சு விற்கிற ஏழையோட கடைங்களை சேகரபாபு புல்ரோஸ் வச்சு இடிக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அராஜகம் தம்பி, பாவம் இல்லையா? அவங்க வயிற்றுல அடிக்கலாமா? நீங்க அவங்க கடை எங்க வச்சிருந்தாங்க? அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடத்துல நாம ஆக்கிரமிப்பு பண்றது சரியா தவறா? தவறா இருக்கலாம் தம்பி. அது 50 வருஷமா என்னங்க போறீங்க நீங்க? அவங்க நான் என்ன கேட்கறேன், 60 வருஷமா இருக்காங்க பஸ். இப்போ 5 வருஷமா தானே, அதான் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் தொடங்கி இருக்கு இந்த ஆட்சியில. கட்சி 4 வருஷம், திராவிட மாடல் வந்து 75 வருஷம் ஆச்சு இல்லையா? அவங்க அப்பா வந்து எத்தனை வருஷமா 5 தடவை ஆட்சி பண்ணாங்க. இப்ப நடக்கிறத இந்த 4 வருஷத்துல நம்ம குறிப்பிட்டு பேச முடியும். ஆமா, அதனாலதான் சொல்றேன், 4 வருஷமா இருக்கும்போது ஓகே இங்க இதை பார்த்தாச்சு, அடுத்து அதை பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு இடமா தானே அவங்க நான் வந்து பார்க்க முடியும். அவங்க வந்து இல்ல நீங்க இங்க கடை வைக்க கூடாது, நீங்க வேற இடத்துல கடை வச்சீங்க, இது அரசாங்கத்துக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அவங்க சொல்லி நகர்த்திருக்கலாம்ல. இது வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு தம்பி. ஏற்கனவே உள்ள ஆட்சிகள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்திருக்கு. என்ன செய்ய மாற்று நடந்துருவாங்க. ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெருவில் இந்த மாதிரி கோணி போட்டு வியாபாரம் பண்ணாதீங்கம்மா, இது வந்து பஸ் எல்லாம் போகுது, அப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கிட்ட லைனாக கடை கட்டி தரோம், ஆளுக்கு ஒரு கடை எடுத்துங்க, அப்போ இவங்க போய் டோக்கன் போட்டுறவங்க ஒரு கடை கொடுத்துருவாங்க. அப்போ முன்னாடியே வந்து ஊருக்கே தெரிஞ்சிடும். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் 3 மாதம் நான் கடை காலி பண்ணுறோமா, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு ஜாமான் வேணா அங்கே வரணும், நீங்கள் வந்தால் தான் காய்கறி வாங்க முடியும். அப்படியா? மீன் மார்க்கெட் எங்கே போகுது, இங்கே போகுது மீன் மார்க்கெட். மாற்றம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க. நீங்கள் முன்ன பின்ன சொல்லாமல் குத்த வச்சு உட்காரும்போது குடிசை அடிக்கிற மாதிரி இடிச்சாக்கா அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணவே முடியாது, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து ஓகே நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த கடையை அடிச்சு நவுத்திட்டு பண்ணவே முடியாது. ஏன்னா பொதுமக்கள் அங்க ஒண்ணு கூடுவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. காவல்துறை இருக்குல்ல, இப்ப நேத்து என்னாச்சு அனகாபுத்தூர்ல? அப்போ இந்த விஷயத்த நான் வேற மாதிரி பாக்குறேன். நேத்து முன்கூட்டியே சொல்லி மக்கள் அப்படியே அழகா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் கால் டாக்ஸில ஏத்தி விட்டு அவங்க ஜாமான்லாம் பெரிய ட்ரக்ல ஏத்தி விட்டு போயிட்டு வாங்க டாட்டா பாய் பாய் சொன்னாங்களா? டாட்டா பாய் பாய் சொல்லி அப்படி நோட்டை கொடுத்து பின்னாடியே ஒரு செக்கையும் கையில கொடுத்து வீட்டு பத்திரத்தை கையில கொடுத்து அங்க போய் குடியிருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களா? உட்காந்து உயிரோட உட்காந்துருக்காங்க, சட்டி பானைய வரைக்கும் அடிச்சு கொட்டுறான், புல்ரோஸ் வச்சு இடிக்கிறான், கதறான். அதான் அந்த மனசாட்சி இல்லையா? அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, 60 ஆண்டு காலமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் இதை மாத்துறீங்க? அதுதான் கேட்கறாங்க. இப்போ நான் புறம்போக்குன்னு ஏன் சொல்றீங்க? அது புறம்போக்கு அப்படின்னு ஏன் சொல்றீங்க? நிலத்தை சொல்றாங்களா மக்களை சொல்றாங்களா? நிலத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, பட்டா வாக்கிக்குவாங்க, மக்களை புறம்போக்கா விட்டுருவாங்க. அந்த மக்கள் கதற இந்த மாதிரி நம்ம வாழ்ந்த வீடு தம்பி. அப்படி இடிக்கும் பொழுது ஐயோ பாத்திரம் போகுது, டிவி போகுது, ஒரு கத்துது. ஒரு பிள்ளை சொல்லி என் புக்கெல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு, என் புக்கெல்லாம் உள்ள கத்து. அதை எப்படி எடுக்க முடியும்? புல்ரோசர் போய் என்ன பண்ண முடியும் பிள்ளைங்க? அப்போ அவ்வளோ ஒரு அராஜகமா என்ன பண்ண போறீங்க? இடிச்சு அந்த இடத்த வச்சு என்ன மக்கள் தானே நம்ம முக்கியம். கண்டிப்பா முத்துராமலிங்க தேவர்லாம் எவ்வளோ சொத்தே கொடுத்துட்டு போனார், எவ்வளோ பேருக்கு சொத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அந்த மாதிரி வந்து கொடுக்கும் பொழுது நீ அடுத்தவங்க சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு என்ன பண்ண போறீங்க? எத்தனை வருஷத்துக்கு வாழ்வாங்க இவங்க? ஒரு அரசியல்கிற எப்படி தெரியுமா? எம்ஜிஆர் வாழ்ந்தாரு, அவருக்காக அவர் வாழல, மக்களுக்காக வாழ்ந்தாரு. மக்களுக்காக வாழ்ந்தாரு, அவர் நடிச்சாரு, அவர் நல்லவரா கெட்டவரா அது நம்மளுக்கு தேவையில்லை, பர்சனல் வேணாம் நம்மளுக்கு. ஆனால் இறக்கும் அவர் வயசானவன எழுதி வச்சுட்டாரு, இந்த தோட்டத்தில் இருக்க வீட்டை வந்து நான் இறந்த பிற்பாடு என் மனைவி உயிரோடு இருக்கும் வரை அனுபவிப்பாங்க. அதற்கு பிறகு வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. ஏவிஎம் ஸ்டுடியோ எனக்கு பிறகு வந்து மாணவர்களுக்கு. அவர் எதுவுமே வச்சுக்கல, அவர் தான் மனிதன். அதான் எம்ஜிஆர். கருணாநிதி என்ன பண்ணாரு?
ஊர் உலகமே வெளிநாட்டுல எல்லாம் சொத்து இல்லை நான் புரியல தம்பி எங்களுக்கு கருணாநிதி எதுவுமே பண்ணலையா? பண்ணிருப்பாரு, அவர் முதலமைச்சர் தம்பி. இப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்டா மட்டும் பத்தாது, அதை மாதிரி வாழணும் இல்லையா? நிறைய சேர்த்துக்கிட்டாங்க தம்பி. அவரும் இதை தான் பண்ணுவார். எக்மோர் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல் எடுத்துக்கோங்க, கீழ்பாக்கம் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும். இதே போல தான் கருணாநிதி பண்ணுவார், இதே போல தான் இடிப்பார். திடீர்னு நைட் அவர் வந்து நைட்டோட நைட்டாக செய்வார். இவங்க வந்து பகலில் செய்கிறாங்க, அவங்க நைட்டோட நைட்டாக வந்து கொளுத்திடுவாங்க. அவங்க பேரே ஊடு கொளுத்தி. இந்த புரசைவாக்கத்தில் அந்த அவ்வளோ குடிசை உடனே குடிசை தீப்பற்றி எரியும். உடனே கட்சி வருவாங்க, கட்சிக்காரவங்க கரவேட்டியோடு வருவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, என்னப்பா வேணும், சாப்பாடு வேணும், தெரியாது மக்கள். அந்த நேரத்தில் ஒன்றும் புரியாது. காசை பணத்தை கொடுத்து அம்மா நீங்களாம் அங்கே இருங்க, எல்லாம் போயிடுவாங்க. போனால் அடுத்து பார்த்தா ஒரு 6 மாதத்துல தான் பெரிய பில்டிங், மெகா பில்டிங் கிளம்பும். கண்ணால் பார்த்தது நாங்களாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம். இதை என்ன சொல்கிறா, அது காலங்காலமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி. ஏழை மக்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு, அதாவது ஏழை மக்கள் வாழ இடமில்லாத போச்சு. ஓகே, அந்த இடத்துல இருக்காங்கன்னு தான் ஆதார் அட்டை கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸை மையப்படுத்தி தான் ஆதார் அட்டை கொடுத்துருப்பாங்க. ரேஷன் கார்டு அந்த இடத்துல இருக்காங்க, அந்த அட்ரஸை மையப்படுத்தி தான் ரேஷன் கார்டுமே கொடுத்துருப்பாங்க. இது சரியான ஒரு கேள்வி. ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னு இல்ல, கொடுத்தாங்க, ஓட்டர் ஐடி கொடுத்திருக்காங்க. அங்க உள்ள மக்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க. அவ்வளவு மக்கள் வாக்கு செலுத்தி தான் அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏவும் எம்பியும் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு டெல்லியில ஒரு எம்பி உட்கார்ந்து இருக்கிறான், அந்த இன்னைக்கு சொல்றாங்கல்ல புறம்போக்குன்னு சொல்லிட்டு, அந்த மக்கள் வாக்களிச்ச ஓட்டுல தான் அவங்க வெற்றி பெற்றது. இன்னைக்கு இருக்க அந்த பகுதி எம்எல்ஏ வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள், அந்த புறம்போக்கு நிலத்துல இருக்க மக்கள் வாக்களிச்சு தான் எம்எல்ஏ இருக்காங்க. இன்னைக்கு நீங்க புறம்போக்குன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை இருக்கிறதுக்குன்றீங்கல்ல, அவங்க ஏன் வந்து 60 வருஷமா இருந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப என்ன சொல்ல, அவங்க போட்ட வாக்குகளை மக்களிடம் திருப்பி கொடுங்க. 2 பேரும் எம்எல்ஏவும் எம்பியும் பதவியை ராஜினாமா பண்ணணும். வீட்டை அடிச்சாங்க, ஒன்று அவங்களுக்கு தகுதி இல்லைன்ட்டீங்கல்ல, அவங்க தான் புறம்போக்கு ஆயிட்டாங்க, பட்டா இல்லை, அவங்க வந்து ஒண்டு கொடுத்தணும். எந்த தகுதி மேலே வீட்டை இடிக்கும் பொழுது இப்போ நீங்கள் வாங்கின வாக்குகளை திருப்பி கொடுத்துருங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, பரவாயில்ல, 1 வருஷம் தான் பரவாயில்ல, ராஜினாமா பண்ண சொல்லுங்க, பண்ணிட்டா நாங்கள் விட்டுருவோம். ஆனால் வந்து மக்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அடித்து விரட்ட முடியாது தம்பி. இது பெரிய பாவம் தம்பி. அது இல்லை, அது ஏற்புடையது தான். ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தவங்க கதறக்கூடிய கதறலையும் குமுறலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு அம்மா வந்து சீமான் அவர்கள் மேலே கட்டி பிடிச்சி அழுவும் போது அவங்களுடைய வலி என்னங்கிறது, அது எந்த கட்சியை சார்ந்து இந்த விஷயத்தை நான் முன்னாடி வைக்கல. ஒரு பொது மனிதனா அந்த இடத்துல எனக்கு கஷ்டம் தான் ஏற்படும். அப்படிதான் இருந்துச்சு. என் வீடு இடிஞ்சாலும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது ஏற்புடையதுதான்.